ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குமரதீன் வந்து பிக் பாஸில் ஜாயின் ஆகிட்டாரு. ஸோ வந்து அவர் இனிமேல் சீரியலில் இருக்க மாட்டார். அவருக்கு பதிலாக சீரியலில் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதுக்காக அவர் கொஞ்ச நாள் இல்லாமல் அப்படியே ஓட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஃபாரின்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் வந்துட்டு சொல்கிறாரு, குமரன் சொல்கிறாரு, யோசிச்சுட்டு ஓகே பண்ணிக்கலாங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, அதை நீ மலேசியாவிலேருந்து பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, குமரன் கேரக்டர் வந்து கொஞ்ச நாள் இங்கே இல்லாமல் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அவர் எப்படி போகும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவரவே போடுவாங்களா, இல்லை அவருக்கு பதிலாக வேறு யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்மளோட ஆதரவை குமரனுக்கு பிக் பாஸ் மூலிமா கண்டிப்பாக தெரிவிக்கலாம். மகாநதி சீரியலில் இருந்து 2 பேர் பிக் பாஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ குமரன் அண்ட் பழைய ஆதிரை அவங்களும் போயிருக்காங்க. பழைய யமுனா ஆதிரை அவங்க போயிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே நம்ம முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கலாம். அப்புறம் இன்றைக்கி எபிசோட் பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் நம்ம கங்கா வந்து குமரன் மேலே கோவமாக இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் அவங்க வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் புரிதல் ஏற்படுது. ஸோ வந்து ரொம்ப பாசமாக இருக்காங்க இந்த டைம். குமரன் வந்து அவங்கள புரிஞ்சுப்பாங்களா, புரிஞ்சுக்கிட்டு இங்கேயே இருப்பாங்களா, இல்லை மலேசியா போக போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அவர் மலேசியா போகிற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்தாலும் அவர் இங்கே இல்லாத மாதிரி காட்டுவாங்க. சப்போஸ் அவர் மலேசியா போகலை அப்படின்ற டெசிஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா குமரனுக்கு பதிலாக வேற ஒரு குமரனை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ கமர்தீனுக்கு வந்து நம்மளோட சப்போர்ட்டை பிக் பாஸ் மூலியம் நம்ம தெரிவிச்சு. காவேரி ஒரு வாரமாக வெளியே நின்றுருக்காங்க. விஜய் கடைக்குள்ளே இருக்காரு. அந்த டைமில் பசுபதி காவேரியை எதிர்ச்சியாக பார்த்துட்றாங்க. ஸோ அந்தப்பா காவேரியை கார் வச்சு தூக்கிறதா பிளான் பண்ணுறாங்க. வண்டி எடுக்க சொல்லிட்டாங்க. காவேரி கிட்டே போயிட்டு அவர் தூக்குவாரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.